ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு செரவேக் சேனல். நான்கள் வேக் வீடியோவில் ஃபைண்ட் மீ ஃபாலோயிங்கிற ஒரு இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் ஃபைண்ட் மீ ஃபாலோயிங் இந்த படம் வந்து ஒரு மியூசிக் ரொமான்ஸ் ட்ராமா ஜெனரல் எடுக்கப்பட்ட படம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டபுள் வெர்ஷன்லேயே அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்க, படத்தில் ஹீரோ பேர் ஜான். அவர் வந்து ஃபேமஸான மிகப்பெரிய சிங்கர். கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மலை உச்சியில் ஒரு வீட்டை வாங்கி அங்கே ஸ்டே பண்ணியிருக்காரு. அவர் வீட்டுக்கு எய்த்தாப்பில் என்ன இருக்குனாக்கா சூசைட் பாயிண்ட்டு. பெரிய பெரிய ஊர்லேருந்து வந்து அந்த இடத்துல சூசைட் பண்ணி சாவாங்க. அப்படி இருக்கும்போது அவர் வீட்டில் இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பையன் சூசைட் பண்ணி இறந்துடுறான். இந்த விஷயத்த போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அந்த போலீஸ் என்ன சொல்கிறாருனாக்கா, இனிமேல் யாராவது சூசைட் பண்ண வந்தாக்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கார்டு கொடுத்துட்டு போயிடுறாரு. அதே போல் ஒரு பையன் சூசைட் பண்ண வரான். போலீஸை வச்சு காப்பாற்றிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ்க்கு அந்த ஜானை ரொம்ப பிடிச்சி போயிடுது. நீங்கள் வந்து என்னோட டின்னர் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அப்போ ஒரு பாருக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே மெலினான்ற ஒரு பொண்ணு ரொம்ப நல்லாவே பாடுறாங்க. ஜானுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. மெலினா எப்படின்னாக்கா, பகலில் க்ரோசரிஸ்லாம் டெலிவரி பண்ணுவாங்க. நைட்டு வந்து பாரில் பாடுவாங்க. ஹீரோ ஜான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தன்னோட பிரிஞ்சவங்க காதலியை பார்க்குறாரு. வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறாரு சாப்பிட்றதுக்கு. மெல்லினா தான் சமைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே நீ என்ன பண்ணுறன்னு சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணும் பார்த்துக்கிறாங்க. 2 பேருமே வீட்டை விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஜானுக்கு தெரியுது மெல்லினா தன்னோட பொண்ணுன்ட்டு. இப்போ அதுக்கப்புறம் மெல்லினாவுக்கு ஜான் தான் ஒரு அப்பான்னு தெரிய வருது. எல்லாருமே ஷாக்கில் இருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 33 minutes. ரொம்ப சின்ன படம். நான் வந்து நேற்று தான் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour பார்த்தோன்னே எனக்கு படம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்னடா இவ்வளோ மொக்கையாக எடுத்துருக்கானுங்க, இது ஒரு படத்தை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பானேன். ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டேன். காலைல எழுந்துச்சி மீதி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். லாஸ்ட் 1 hour ஒர்த்துன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அப்படியே மைல்டாக ரொமான்ஸாக போகும் படம். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இந்த படம் வந்து நீங்கள் ஒரு சிங்கராக இருந்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படத்தில் பாட்டுலாம் போடுவாங்க. ஆனால் தமிழ் டபுளில் பாட்டு போடல. அவங்க லாங்குவேஜில் க்ரீக்கில் போட்டிருக்காங்க. டியூன்லாம் சூப்பராக இருக்கும். கேட்குறதுக்கு ரொம்ப அப்படியே மைல்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் ஹீரோ வந்து நிறைய பேரை அந்த சூசைட் பாயிண்ட்லேருந்து காப்பாற்றுவார். ஒரு நாள் ஒரு ப்ரெக்னென்ட்டான உமன்ஸ் அந்த சூசைட் பாயிண்ட்டில் சூசைட் பண்ணிக்க வரும். அப்போ ஹீரோ வந்து தடுப்பார். நான் உங்கள் அப்பாட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா யாருன்னா அந்த போலீஸ் தான் அவங்க அப்பா. போலீஸ் வந்து என்ன சொல்லுவாருனாக்கா, என் பொண்ணே கை குழந்த மாதிரி இருக்குது, அது ஒரு கை குழந்தை பக்க போகுது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரெக்னெண்ட்டாக வந்து நிற்கிறா, எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் ஹீரோ பேசி சமாளிப்பார். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் பிறப்பான். அதெல்லாம் பார்க்க அப்போ வந்து அந்த போலீஸ்காரர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்து ஒரு மியூசிக்கல் படம். உங்களுக்கு மியூசிக் பிடிக்கும்னா இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு லவ் படம் பிடிக்கும்னாக்கா கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். இந்த படம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour வந்து ரொம்ப போர் அடிக்கும், பொறுமையை சோதிக்கும். அதெல்லாம் உட்காந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 hour ஒரு விஷுவல் ட்ரீட் மாதிரி அமையும். படம் ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா, இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் படம். ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 33 minutes. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் அடல் கண்டென்ட் இருக்குது. தயவுசெய்து 18 வயசு மேலே உள்ளவங்க இந்த படத்தை பாருங்கள். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.